மதிய லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட்றதுன்னு யோசிச்சே நம்மளோட பாதி காலம் போயிடும். அதையும் நல்லா டேஸ்டியாக கொடுத்து விட்டாங்க தான் நம்ம குழந்தைங்க இப்போல்லாம் சாப்பிட்டுட்டு வராங்க, இல்லைனா அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என் பையனுக்கு சுண்டல் பயிர் வகைகள்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு பெரிய மனுஷனுக்கு பிடிச்ச சுண்டலை வச்சு தான் நான் சன்னா பிரியாணின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் சன்னா புலாவ்னு வச்சுக்கோங்க, சன்னா ரைஸ்னு வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 2 கிராம்பு, பாதி ஸ்டார் அனீஸு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறமா நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃபைனாக வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, ஆல்ரெடி அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் உப்பு போட்டு வேக வச்ச சன்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுண்டல் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு 3 to 4 drops அளவுக்கு லெமன் ஜூஸு, கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி தலையும் தூவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி மேலே தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மூடி போட்டு விசில் போட்டு நீங்கள் எப்போ எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி ஆயிருங்க. இது 1 pot ரெசிபின்றதுனால செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் நைட் சுண்டல் மட்டும் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.